ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டில் மல்டி கலர் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கிரேடியன்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சைடு அல்லது ஒரு ஃப்ரேமுக்கு எனக்கு யாராச்சும் கேட்குறாங்க, 2 கலர், இந்த 2 கலர் மட்டும் தான் பர்டிகுலர் எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 அல்லது 3 கலர் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டைப் தான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டான ஃபாண்ட் அதை செலக்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் வந்து அதை மாதிரி ரெடி பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக உள்ளது. ஸோ இது மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம லேயரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேயரில் வச்சு அந்த லேயர் ஃபைலில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரேஸ்டரைஸ்டு டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து இமேஜாக கன்வெர்ட் ஆயிரும். நம்ம டெக்ஸ்ட்டாக பண்ணது வந்து இமேஜாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மூவ் டூலுக்கு கீழே இருக்கும்ல செலக்ட் பண்ணுற டூல், அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு 2 கலர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 2ஆவோ இல்லை 3 கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லேயர் கட் கொடுத்துக்குங்க. கட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து 2 பார்ட்டாக நம்மளுக்கு கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கலர் ஓவர்லே கொடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைடோ இல்லை எனக்கு வந்து இது மாதிரி வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது நீங்கள் எந்த கலர் வேணுமோ அது கலர் ஓவர்லேயே கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதிலே கிரேடியன்ட் வேணும்னாலும் இதிலே நீங்கள் கிரேடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டபுள் கலர் பண்ணும்போது கிரேடியன்ட் தேவை இருக்காது. ஸோ இதில் எனக்கு இதிலேயும் கிரேடியன்ட் வேணும்னா கிரேடியன்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கலர் ஓவர்லே மட்டும் போதும் அப்படின்னா இல்லை கலர் 2 கலர் 2 கலர் 3 கலர்னா 3 கலர். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் ஒரு 3 ஃபைல் மட்டும் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து எல்லா ஃபைலும் எடிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபைல் நான் அதே தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதில் போய்ட்டு ரேஸ்டரைஸ்டு டைப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செலெக்ஷன் டூலை எடுத்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து ட்ரிபிள் கலராக போடணும் அப்படிங்கிறனால மேலே கொஞ்சமாக கொடுத்து அதை வந்து லேயர் கட் கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே கொஞ்சம் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா, அதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லேயர் கட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரிபிள் கலர் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ 3 ஃபைலுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் வந்து நம்ம கலர் ஓவர்லே கொடுத்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ தேவையான கலர். ஸோ நான் கலர் ஓவர்லே வந்து நான் நார்மலாக உங்கள் வீடியோக்காண்டி எனக்கு போதுமான கலர் என்ன கலர் போதுமோ அந்த கலரை சும்மா நான் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட கஸ்டமரோட எதிர்பார்ப்பை பொறுத்து நீங்கள் வந்து அங்கே கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் அந்த கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த கலர்ஸை தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குமோ இல்லை உங்கள் கஸ்டமர் என்ன கலர் நீட் பண்ணுறாங்களோ அந்த கலரை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஸோ நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து ஃப்ளூயண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ரேஸ்டரைஸ்டு டைப்பை செலக்ட் பண்ணாமல் இதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகாது. ஸோ அதுக்காண்டி தான் ஒரு இது பண்ணி காட்டுறேன். ஸோ அது வந்து கட் ஆகாது. நீங்கள் என்ன தான் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ இப்படி செலக்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டி செலக்ட் ஆகிரும். ஸோ வந்து நீங்கள் ரேஸ்டரைஸ்டு டைப் மாற்றாமல் அப்படியே கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி கட் ஆகாது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த இது பண்ணி காட்டுன்னு நீங்கள் எத்தனை தடவை பண்ணி பார்த்தாலும் சரி அது வந்து ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை வந்து ரேஸ்டரைஸ்டு டைப்பாக மாற்றினா மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் டைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைலையே நீங்கள் வந்து மல்டி கலரில் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மாற்றிட்டேன், அந்த ஃபைலை மாற்றிட்டு ஸோ இப்போ கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அதில் வந்து லேயர் காப்பி காட்டும், ஆனால் அது உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இப்போ நான் லேயர் கட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆகும். ஸோ கலர் ஓவர்லே கொடுத்துட்டு நான் எனக்கு சும்மா எனக்கு இந்த கலர் ஓகே, சும்மா செஞ்சு காட்டுறதுக்காண்டி அப்படிங்கிறக்காண்டி நான் உங்களுக்கு இந்த கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் உங்களுக்கு கஸ்டமருக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வேறு எதுவும் வேணுமா, எனக்கு இது தெரியல ஃப்ரெண்ட்ஸ்
இது எனக்கு தேவைப்படுது, இந்த இந்த எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோவாகவே போடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீச்சர் பேசிக்கை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது போக போக நல்லா கற்றுக்கலாம். ஸோ அப்படிங்கிறக்காண்டி நான் பேசிக்ஸாக உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் 2 லேயராக கட் பண்ணியிருக்கீங்க இல்லை 3 லேயராக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேயரில் வச்சு 2 ஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டு அதை மெர்ஜ் பண்ணி விட்ருங்க. ஸோ மெர்ஜ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து தனித்தனியாக வராது, ஒரே சேமாக ஆயிரும். ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்.